ஹாய் ஹலோ வெல்கம். துஜன் ஒரு 12 வயசு பையன். 2 குழந்தைங்களோட என்ன பண்ணுறான், மழையில் நனைஞ்சிட்டு இருக்கான். அந்த குழந்தைகளுக்கு மழை வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறான், துணிக்கடை பக்கத்தில் இருக்கான். அந்த துணிக்கடை பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் பை இருக்குது, அதை வச்சு கவர் பண்ணுறான். அதை கவர் பண்ணியிருக்கான். ஆனால் இருந்தாலும் மழை தண்ணி வந்து அவங்க மேலே பட்டுட்டு தான் இருக்குது. இந்த 12 வயசு பையன் 2 குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறத ஒரு பெரிய பணக்கார பெண் ஒருத்தர் பார்க்குறாங்க. யார் அந்த பணக்காரர் பெண், அந்த குழந்தைக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா இல்லையா, வாங்க இந்த கதையை முழுமையாக பார்க்கலாம். கல்கட்டாவில் போர்ச்சுகல்ன்ற இடத்துல சாந்தி நீர்னு ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களா உள்ளவங்களுக்கும் இந்த சாந்தி நீருக்கும் எந்த ஒரு பெரிய தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த பங்களாவோட உண்மையான சொந்தக்காரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அனன்யா ராய் சௌத்ரி சிங். மிகவும் உயரமானவங்க, நேர்மையானவங்க, மிகவும் அழகானவங்க. இப்போவுமே அவங்க உடுத்துற உடை எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானது. அதாவது டிசைனர் சாரீஸ், டைமண்ட் நெக்லஸ். யாருமே அவங்க டைமண்ட் நெக்லஸோ டிசைனர் சாரியோ இல்லாமல் பார்த்ததே கிடையாது. ஒரு நாளுக்கு உடுத்துற புடவை மறுநாள் உடுத்தவும் மாட்டாங்க. 365 நாள் 365 உடை தான் உடுத்துவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பணக்காரங்க. அவங்களோட வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, தனிமை, வணிகம், இந்த 2 மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அந்த பங்களால தனிமையாக இருக்காங்க, நிறைய வேலையாட்கள் இருக்காங்க, ஆனால் எப்பவும் தனிமையாகவே இருக்காங்க. வேலை விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. வெளிநாட்டு பயணம், தனிமை, இதை மட்டுமே நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க அனன்யா என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்துட்டு இருக்கும்போது பாக்குறாங்க. அப்ப அன்னைக்கு காலையிலேயே வானம் வந்து ஒரு இருட்டா இருக்கு. நல்லா சரியான மழை வர மாதிரியா இருக்கு. இப்படியே வானம் கருகலா இருக்கு. கருகலா இருந்து என்ன ஆகுதுன்னா, மதியம் வந்து சரியான மழை வந்துருச்சு. அதாவது மழை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மழை துணியுமே பாறாங்கால் போல விழுந்துட்டு இருக்கு. அந்த மழை துணில மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அனன்யா வந்து தன்னோட ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல தன்னோட டிரைவர் ரமேஷ் கூட பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப மிகவும் கனமழை அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்றாரு, ரமேஷ் கேட்கிறாரு, அம்மா இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப டிராபிக் ஜாமா இருக்கு இந்த ஏரியால, நான் வேணா வேற வழியில போகட்டுமா அப்படின்னு, அந்த தோட்டம் பக்கம் வழியா போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அனன்யா எந்தவித பதிலும் கொடுக்காம தன்னுடைய மொபைல்ல போர்ட் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. போர்ட் மீட்டிங் முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்ன பண்றாங்க, ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ரமேஷ்க்கு பதில் சொல்றாங்க, இல்ல நீ இந்த வழியிலே போ அப்படின்றாங்க. அம்மா இந்த வழியிலே போனா இன்னைக்கு ராத்திரி தானே போய் நம்ம சேருவோம், ஏன்னா அவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம் இருக்குமான்றாங்க. இல்லை பரவாயில்ல நீ போ அப்படின்றாங்க. சரின்னு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இருக்காங்க. உள்ளே அவங்க மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டாங்க. நிறைய கூட்டம், நெரிசல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. மழை அதிகமாக வரதான் என்ன பண்ணுறாங்க, ரோடோரமாக உள்ள கடைகள்லாம் ஏறக்கட்டு சத்தம் போடுறாங்க. ஒரு சில மக்கள்கள் கொடை இல்லாமல் நடந்து வராங்க. இதெல்லாம் அனன்யா தன்னோட கார் உள்ளே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் லைட் கீழே ஒரு 12 வயசு பையன் 2 குழந்தை வச்சு நின்றுட்டு இருக்கான். மழை துளி படாமல் என்ன பண்ணுறான், அந்த துணிக்கடை பக்கத்தில் உள்ள கவர் ஒன்று எடுத்து அந்த 2 குழந்தைங்க மேலே போத்திருக்கான். அப்படி போத்திருந்தும் அந்த குழந்தைங்க நனைஞ்சிட்டு தான் இருக்கா. அந்த பையனும் நனைஞ்சிட்டு தான் இருக்கான். அனன்யா பார்த்துட்டு இருக்கா, என்ன ஒரு சின்ன குழந்தைங்களோட இப்படி இருக்காங்க. நான் உத்தி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு ரமேஷ் சொல்றாங்க, அம்மா இது ஒரு யுக்திமை, உங்களுக்கு பிச்சை எடுக்கிறது. இப்பெல்லாம் குழந்தைய பிச்சை எடுக்கிறதுலாம் வாடகைக்கு விடுறாங்கம்மா, பாருங்கம்மா 2 குழந்தைய விட்டுருக்காங்க பாருங்கம்மா அப்படின்றா. ஏனோ அனன்யாவுக்கு அது குழந்தைய பிச்சை எடுக்கிறது மாதிரி தெரியல. அந்த குழந்தை அவங்களோட குழந்தை மாதிரி தான் இருக்கு. இல்ல கூட பிறந்த சகோதரி யாராவது இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே பாக்குறா. எதுவுமே ரமேஷ்க்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. இந்த குழந்தைய பார்த்தா இந்த 2 குழந்தை இருக்கு, மழையில இப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கமா படுறா. அந்த கார் விண்டோ ஓபன் பண்ணி பார்க்குறா. அந்த குழந்தை நனைஞ்சிட்டே தான் இருக்குது. ஒரு ஓரமாக இருந்துட்டு மறுபடியும் பழைய கவரெல்லாம் எடுத்து போடுறான். இருந்தும் அந்த குழந்தை வந்து பிஞ்சு குழந்தையா இருக்கிறதுனால அந்த குழந்தை நனைஞ்சிட்டு தான் இருக்குது. அனன்யாவுக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தையோட கண்கள் வந்து மின்னுது. அந்த குழந்தை கண்ணை பார்த்த உடனே அனன்யாவுக்கு ஏதோ அந்த கண்ணுக்கு ரொம்ப பரிச்சயமான கண்ணா அவளுக்கு தோணுது. என்ன இந்த கண்ணுக்கும் நமக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி கண் தான் தன்னுடைய கனவு விக்ரம் சிங்க்கும் இருக்கும். நம்ம வீட்டுக்கார் போல பளிங்கு கண் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கே அப்படின்னு சொல்றா. அந்த கண் வந்து அவ இதயத்தை தொடுது. ஏதோ தன்னை வந்து கூட்டிட்டு போன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இடது பக்கம் உள்ள குழந்தையோட கண்ணை தான் பாக்குறா. பார்த்த உடனே அப்படி நினைச்ச உடனே கொஞ்ச நேரத்துல என்ன பண்றது, வலது பக்கம் உள்ள குழந்தையும் தன்னோட கண்ணை சிமிட்டுனா இந்த கண்ணு அப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரே ஆச்சரியமா இருக்கா. அந்த கண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்ட அனன்யா கார்ல விட்டு இறங்குறா. அம்மா சேரா இருக்குமா, இறங்காதீங்கம்மான்னு சொல்றான் ரமேஷ். டிரைவர் சொல்றத பெருசா கேட்கல. அந்த குழந்தை கிட்ட போய் போறான். அந்த 12 வயசு குழந்தை இந்த அனன்யா அம்மாவை பார்த்துட்டு பயப்படுது. பயந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த குழந்தை பிச்சை எடுக்கல, காசு கொடுக்குன்னு கேட்கல. தன்னோட 2 குழந்தையுமே டைட்டா பிடிச்சிக்குது அப்படின்னு. அனன்யா அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறா, யார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த குழந்தை என்னுடைய குழந்தை அப்படின்றா. உனக்கும் வயசு 12-13 தான் இருக்கும் அப்படின்றா. ஆமா, இது எங்க அம்மா வந்து மழை காலத்துல குழந்தை பெற்றெடுத்து இறந்துட்டாங்க, இது என்னுடைய குழந்தை அப்படின்னு. அதனால இந்த குழந்தைக்கு நான் தான் தந்தையா இருந்து பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றா. அதனால இந்த குழந்தைக்கு நான் தான் தந்தை அப்படின்றா. இதை கேட்டோடனே அனன்யா மனசு ரொம்ப கஷ்டப்படுது, வருத்தப்படுது. சரி என்ன பண்றா, சரி வா எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. நான் வரல மேடம், என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயும் வரல, தயவுசெய்து விட்டுடுங்க அப்படின்றா. இல்ல நான்
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், உன்னை எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டேன், நீ என் கூட வா, நல்லபடியாக உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இருந்தும் அவன் தயங்குறான், வரதுக்கு ரொம்ப பயப்படுறான் அனன்யாவை பார்த்துட்டு. ஏன்னா நம்ம குழந்தையும் நம்மளும் ஏதாவது செஞ்சிருவாங்களோ ரொம்ப பயப்படுறா. இல்லை கண்டிப்பாக நீ வா அப்படின்னு சொல்கிறேன், நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், கண்டிப்பாக நான் போலீஸ்கார்ட்ட கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த பையன் பேர் துஜன். அந்த துஜன் என்ன பண்ணுறான், காரில் வரான், தன்னோட 2 குழந்தையும் தான் கையால் பிடிச்சிக்கிறான். அப்போ அனன்யா என்ன பண்ணுறா, தன்னோட காரோட காஷ்மீர் கம்பளி எடுக்கிறா, எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் தொடச்சி அந்த குழந்தைங்களை சுற்றி வைக்கிறா, ஹீட்டர் ஆன் பண்ணுறா. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இதமாக இருக்குது, அப்படியே இருக்கா. ஆனால் துஜன் உடம்பெல்லாமும் ஒரு தண்ணியாகவும் சொட்டுது. துஜனுக்கு அந்த காரில் ஏறினோடனே ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டின விலங்கு மாதிரி தோணுது. துஜன் அமைதியாக உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான் அந்த காரில். அப்போ அனன்யாவோட பங்களாக்கு வருது, பெரிய நுழைவாயில கார் வருது. அப்போ துஜன் அந்த அனன்யாட்ட பார்த்து கேட்குறா, மேடம் நீங்கள் இவ்வளோ பெரிய வீட்டில் தான் இருக்கீங்களான்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அனன்யா என்ன பண்ணுறா, அந்த 2 குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறா, காருல வந்துடுறா. துஜன் இறங்கி வர, காலில் தொடச்சிட்டு வா அப்படின்னு சொல்றா. காரை தொடச்சிட்டு வரான், வேலைக்காரங்களை கூப்பிடுறா. சென்னை ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்றா. சரிங்கம்மான்னு வேலைக்காரங்க சொல்றாங்க. அந்த குழந்தைய குளிப்பாட்டி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஆடை அணிவிங்க அப்படின்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க என்ன பண்றாங்க, துஜனை குளிப்பாட்டி ஒரு நல்ல ஆடை அணிவிக்கிறாங்க. அதுக்கு இடப்பட்ட நேரத்துல டாக்டர் வந்துடுறாங்க. குழந்தைய பார்க்க சொல்றாங்க. குழந்தைய பார்க்கறாங்க. குழந்தைங்களுக்கு சளி அதிகமா இருக்கு, ஊட்டச்சத்து இல்லாம ரொம்ப இதுவா இருக்கு, நல்ல சாப்பாடு இல்லாம குழந்தைங்க இருக்கு, நான் கொடுக்குற மருந்து இதெல்லாம் கொடுங்க, நல்லபடியா குழந்தை ரெக்கவர் ஆயிடும் அப்படின்றாங்க. சரி என்ன பண்றான், துஜனை கூப்பிட்டுட்டு வா துஜன் நம்ம சாப்பிடலாம் அப்படின்றான். துஜனுக்கு ரொம்ப பசி போல, சாப்பாடே பார்த்து சில மாதங்கள் ஆனது மாதிரி இருக்கு. அந்த சாப்பாடுலாம் போட்டு துஜன் அப்பகப்பகம்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுறான். என்ன துஜன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்னு கேட்கிறான் அனன்யா. ஆமா மேடம் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், மறுபடியும் இந்த சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட பேசுறான். எனக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கணும் இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படின்றா. ஏன் டிஎன்ஏ ரிப்போர்ட் மேம்? ஆமா ஏற்கனவே விக்ரம் சிங்கோட ரெக்கார்ட்ல அவனோட டிஎன்ஏ ரிப்போர்ட் உங்ககிட்ட இருக்கு, அதுவும் மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றா. இருந்தும் என்ன பண்றான், அந்த குழந்தைங்க அழைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் விக்ரமோட பழைய ஆல்பத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கா, கல்யாண போட்டோல எடுத்து பார்த்துட்டு இருக்கா. பார்க்கும்போது அந்த கண்கள் அனன்யாக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா போட்டோ எல்லாம் ஒன்னொன்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது தன் கணவர் நமக்கு துரோகம் பண்ணாரான்னு நினைக்கிறா. தன் கணவர் தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறா. தன் கணவருக்கு இன்னொரு குடும்பம் இருந்திருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கா. இருந்திருக்கலாம் அப்படின்னு, ஆனா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறா. அனன்யா தன் கணவர் விக்ரம் கூட வாழ்ந்ததை நினைச்சு பார்க்கறா. விக்ரம் அடிக்கடி குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுவாரு, குழந்தை இல்லைன்னு சொல்லி காமிப்பாரு. இருந்தும் ஆனா நாங்க வாழ்க்கை 2 பேருமே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிற அனன்யா இப்படி யோசனை பண்ணிட்டு 2 நாள் ஆகுது. 2 நாள் கழிச்சுட்டு என்ன பண்றா, அனன்யாவோட ஆஃபீஸ்க்கு டாக்டர் ரிப்போர்ட் எடுத்து வந்து தராங்க. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 99.98% கரெக்டா இருக்கு அப்படின்னு வருது. அனன்யா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரொம்ப அழறா. நம் கணவர் தனக்கு துரோகம் செஞ்சாருன்னு நினைச்சு அழறா. சரி இது அழறதுக்கான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து துஜன் கிட்ட கேட்கிறா, துஜன் உனக்கு இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. துஜன் தலை குனிகிறான். என்ன துஜன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஆமா எனக்கு தெரியும் இவரை அப்படின்னு சொல்றா. என்னது உனக்கு தெரியுமா? ஆமா எங்க வீட்டுக்குலாம் வருவாரு, நிறைய பொம்மை காசெல்லாம் கொடுத்துட்டு போவாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா ஆஷா அப்பாவை தேடி போன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு அப்பாவோட முகவரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழறான். சரி விடு துஜன் அழாத அப்படின்றா. அப்ப இந்த குழந்தைங்க அனன்யா வீட்டுல தங்கி இருக்கிறது ஊர் முழுவதும் பரவுது. விக்ரமோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஊர் முழுவதும் போடுது. விக்ரமோட மூத்த அண்ணவன் என்ன பண்றான், விக்ரம்ஜித் சிங் அவன் அனன்யா வீட்டுக்கு வரான். என்ன அனன்யா ஏதோ ஒரு குழந்தைங்களை வச்சிருக்கியாமா, அந்த குழந்தைங்க விக்ரமோடதுன்னு சொல்றியாமே, ஊரெல்லாம் இதே பேசா இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு குழந்தை கூட்டு விக்ரமோட குழந்தைன்னு சொல்றியா, இந்த சொத்துக்காக அப்படி நாடகம் ஆடுறியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் அப்படி ஆடணும்னு அவசியமே கிடையாது, நான் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட் கொடுக்குறா. டிஎன்ஏ ரிப்போர்ட் கொடுத்துட்டு உங்க தம்பி சட்டவிரோதமா இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிருக்காருன்னு சொல்றான். என் தம்பி அப்படி பண்ணியிருக்க மாட்டான், இது யாரோ ஒருத்தவங்களோட குழந்தை அப்படின்றா. டிஎன்ஏ ரிப்போர்ட் பார்த்து போனோமா உங்களுக்கு தெரியல அப்படின்றா. இப்படி யாரோ ஒருத்தவங்களுக்கு பிறந்தது என் தம்பியோட குழந்தை ஆடுமானா வாயை மூடுங்க அப்படின்னு சொல்றா. இதோட விக்ரமோட குழந்தைங்கன்னு அவர் கொடுத்த உயிரால உருவான குழந்தைங்க, எப்படி நீங்க இல்லைன்னு சொல்வீங்க, டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கூட அப்படின்றீங்க, சட்டவிரோதமா பிறந்த குழந்தையெல்லாம் எங்க வீட்டு வாரிசாயிட முடியாது, அதுவும் சொத்தெல்லாம் நாங்க எதுவும் தரமாட்டோம் அப்படின்னா அதை நீங்க சொல்லக்கூடாது, அதை நான் தான் சொல்லணும் அப்படின்றா. உனக்கு தான் குழந்தை இல்லையே, அப்ப சொத்தெல்லாம் எனக்கும் என் குழந்தைக்கு மட்டும்தானே அப்படின்றாரு. இல்ல இனிமே இந்த சொத்து எல்லாருமே நான் யாருக்கும் உங்களுக்காக விட்டுலாம் கொடுக்க முடியாது, விக்ரமால பிறந்த குழந்தைங்களுக்கு இனிமே இந்த சொத்து இல்லை அப்படின்னு சொல்றா அனன்யா. இதை சொன்ன உடனே விக்ரம்ஜித் சிங்க்கு ரொம்ப கோவம் வருது, ரொம்ப சத்தம் போடுறாரு. விக்ரம்ஜித்தோட பிள்ளையும் எப்படி எப்படி சொல்லலாம், எப்படி மற்றவங்க உங்களுக்கு வாரிசா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் அனன்யா கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு போறான். அனன்யா ரொம்ப ஒரு குளிரான குரல் என்ன பண்றா, தயவு செய்து வீட்டை விட்டு வெளியில போங்க, வாசல் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழியை காமிக்கிறா. உடனே அவங்களும் கோவமா போறாங்க. மறுநாள் கோர்ட்ல சந்திக்கிறாங்க. விக்ரம்ஜித் சிங்க்கு நிறைய வழக்கறிஞர்கள் தெரியும், அனுபவம் உள்ள வழக்கறிஞரால எவ்வளவு இந்த கேஸ் இது பண்றாங்க, இந்த குழந்தை செல்லாது, இவ்வளவு ஒரு குழந்தை கூட்டு வந்திருக்கா அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அனன்யா கிட்ட இருந்து ஒரே ஒரு உண்மை என்னன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும் தான் உண்மையா இருந்தது. அனன்யாவோட வழக்கறிஞரும் காத்திருக்கிறாரு, அடுத்த வாய்ப்பு நமக்கு வரும்போது பேசிக்கலாம் காத்துட்டே இருந்தாரு. அனன்யா ஒரு கட்டத்துல என்ன பண்றா, எழுந்து நின்று ஐயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லிட்டு அனன்யாவை நேர்ல நின்று பேசுறா. ஐயா நான் என்னோட கணவர் பேர் விக்ரம், என் கணவர் விக்ரம் ஏமாற்றுறாரு, ஆனா அவரால் உருவான குழந்தை
குழந்தைங்க இவங்க 3 பேருமே. இந்த 3 பேருக்குமே தான் அந்த குழந்தையோட சொத்து சேரணும். ஏன்னா இந்த குழந்தைங்க அவர் இருந்து பாசத்தை காமிக்கல, அவர் இருந்து என்ன செய்யணுமோ அது எதுவுமே செய்யல. ஆனா நான் இந்த குழந்தைக்கு தாயாவும் தந்தையாவும் இருந்து எல்லா பணிவிடையும் செய்ய நான் ரெடியா இருக்கேன். எனக்கு அவர் விட்டுட்டு போன மிகப்பெரிய சொத்து இந்த குழந்தைகள் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த குழந்தைக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து நான் எல்லா பணிவிடையும் உங்களுக்கு செய்யணும். அவர் விட்டுட்டு போன இந்த 3 குழந்தைங்களை நான் நல்லபடியா பார்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். எனக்கு இதுக்கு நல்லபடியா ஒரு ஆணை பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கிறார். அப்ப நீதிபதி 2 நாள் கழிச்சு தீர்ப்பு வழங்கப்படும் சொல்றாரு. 2 நாள் கழிச்சு தீர்ப்பு வருது. தீர்ப்பு அனன்யாவுக்கு சாதகமாவே வருது. குழந்தைகளை அனன்யாவே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு வருது. சொத்து எல்லாமே குழந்தைகளுக்கே சேருது அப்படின்னு நினைக்கிறா. அந்த சாந்தினீர் பங்களால ஒரு காலகட்டத்துல எந்த சத்தமும் கேட்காது. ஏன்னா அனன்யா மிகவும் தனிமையில இருந்தா. மக்கள் எல்லாமே சொல்லுவாங்க அனன்யா யாரும் அந்நியர்களை யாரும் விட மாட்டாங்க, அவங்க தனிமையை மட்டும்தான் விரும்புவாங்க, அவங்க வெளியில வந்து கூட பார்க்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அனன்யாவோட பங்களால குழந்தைகள் சத்தமா இருக்கு, ஒரே விளையாடுறது கொஞ்சறது போறதுமாவே இருக்கு. அவ குழந்தைங்க ரதன்யா பிரியா இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லபடியா வளர்க்குறாங்க. இரட்டை குழந்தைங்களை ரொம்ப நல்லபடியா வளர்க்குறாங்க. அவங்களுக்காகவே நேரத்தை செலவிடுறா. அவர் என்ன பண்றா, சண்டைலாம் ஆன உடனே துஜன் வந்து அப்ப பேசுவான். மேடம் உங்களுக்கு எங்களால தான் பிரச்சனை, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப துஜன் கிட்ட அனன்யா சொல்வா, நீ என்ன மேடம் கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்றா. துஜன் உடனே கண்ணன் தண்ணி வந்து கட்டி அணைச்சிக்கிறான். அப்ப சந்தோஷமா இருக்கு. தன்னோட சொந்த குழந்தைய துஜன் நினைச்சு என்ன பண்றா, ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறா. துஜன் அப்படியே வேலை விஷயம் பாக்குறது அப்படியே கம்மியாயிட்டே வருது. இப்படியே நடுவில் அனன்யா என்ன பண்றா, ஆஷா ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து ஆதரவற்ற பிள்ளைகள், குழந்தைகள், கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைங்கள், இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த ஆஷா ஃபவுண்டேஷன் செஞ்சிருக்கேன்னு சொல்றா. அப்ப அந்த ஆஷா ஃபவுண்டேஷன்ல ஒரு டீனேஜர் பையன் ஒருத்த பேசுறான். அதுதான் நம்மளுடைய துஜன் பேசுறான். எனக்கு வந்து 2 அம்மா, நான் பெற்றெடுத்தவங்க ஒருத்தவங்க, எனக்கு உயிர் கொடுத்தவங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லும் போது அனன்யா அழறா. ஐயோ நம்ம பார்த்து வளர்த்த குழந்தை இவ்வளவு நல்லா பேசுது அப்படின்றா. என்னை வந்து அனன்யா அம்மா தான் ரொம்ப நல்லபடியா வளர்த்தாங்க, எனக்கு எல்லாமே கொடுத்தது அவங்க தான், இன்னைக்கு ஆஷா ஃபவுண்டேஷன் அவங்களா நிர்வகிக்கப்பட்டிருக்கு அப்படின்றா. இருந்தாலும் அனன்யா தன்னோட கணவர் செஞ்ச துரோகத்தை நினைச்சு அழறா. அந்த அழுகையால் அவள் ஒரே சந்தோஷப்படுறா. ஏன்னா அவளால தான் இன்னைக்கு 3 குழந்தைகள் அழகா இருக்கு. குழந்தைகள் இல்லைன்னு வருத்தத்துல இருந்த அனன்யாவுக்கு இந்த 3 குழந்தைகள் விக்ரமால கொடுத்த பரிசு நினைச்சு சந்தோஷப்படுறா. ஒரு மழையால வந்து ஒரு வாழ்க்கையே மாறிடுச்சு அனன்யாவுக்கு. அனன்யா தன்னோட 3 குழந்தைங்களோட இப்ப மிகவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன் 3 குழந்தையுமே தன் சொந்த பிள்ளைகள் மாதிரி பார்த்துட்டு சொத்துக்கள் வாங்கி தரதா இருக்கட்டும், தன் சொத்துக்கள் எல்லாவற்றையுமே என்ன பண்றாங்க, தன் 3 குழந்தைகள் மேலுமே எழுதி வைக்கிறாங்க. அனன்யாவுக்கு மழையால பெரிய ஒரு லக்கி பிரைஸ் அடிச்சதே சொல்லலாம். அனன்யா மிகவும் சந்தோஷமா இருக்கா. தன் குழந்தையோட மிகவும் சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதை